ஹாய் ஹலோ, நான் உங்கள் மைக்கிள். இது உங்கள் வாட் இஃப் சேட். நான் எதிர்பார்க்க அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரலனாலும் ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு சில கமெண்ட்டை நான் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்டோரியோட டாபிக் தெரிலனா ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன். இந்த வாரத்துக்கான வாட் இஃப் என்னென்னா, நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை மீட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அதை தான் இந்த வாரத்துக்கான வாட் இஃபாக போட்டிருந்தேன். கமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பாஸ்ட்டை மீட் பண்ணால் அவன்கிட்ட சொல்கிற விஷயம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்டா? நம்ம வீட்டுக்குள்ளே வர தான் அம்மா அப்பா இருப்பாங்க. அப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பழகுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசுவோம். ஸோ ஃப்ரெண்டை கரெக்டாக சூஸ் பண்ணு அப்படிம்பேன். அண்ட் கமெண்ட்டை வாசிக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கலாம். ஃபஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா, நான் என்னோடய பாஸ்ட்டை மீட் பண்ணால் சேட் ஆகிடுவேன் ப்ரோ, போய் பேச மாட்டேன், அவன் நல்லா இருந்தால் போதுன்னு விட்டுருவேன். ஐ திங்க் இதான் எனக்கு வந்த ஃபஸ்ட்டு கமெண்ட். நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி அப்லோட் பண்ண உடனே வந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் இதான். இவங்க என்ன பாஸ்ட்டை மீட் பண்ணால் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸில் பார்த்துட்டு அவங்கள பார்த்தாலே அழுந்துருவேன், ஏன்னா சேட் ஆகிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐ திங்க் அவங்க பாஸ்ட்டை அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காங்க போல். ஒருவேளை அவங்க பாஸ்ட்டு நல்லா இருந்திருப்பாங்க போல். அவங்ககிட்ட போய் நம்ம இப்போ நடக்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல கமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட்டை வாசிக்கலாம். சுண்ணாம்புன்னு சொல்லுவேன், ஆல்சோ யூஸிங் அன்னோன் பேட் வேர்ட்ஸ், நோ ஹியர் தட் பேட் வேர்ட்ஸ் யுவர் லைஃப், அண்ட் லாஸ்ட் ஒன் ட்ரை பெட்டர் எவ்ரிடே. அவரை திட்டுவேன்னு சொல்கிறாரு. இது ஒரு நல்ல ஃபன்னியான கமெண்ட். அவரே போய் பேட் வேர்ட்ஸ்லாம் நல்லா திட்டிட்டு லாஸ்ட் என்னென்னா ட்ரை பெட்டர் எவ்ரிடே. நானும் சம்டைம்ஸ் என் மேலே கோவப்படுவேன். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ண முடிச்சல தலையில் அடிச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கோவப்படுவேன். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் வாசிக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். நான் இப்போ ஃபீல் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் இது. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கள் காலேஜில் நாங்கள் அடிக்கடி பேசுவோம். பிட்காயின் அதெல்லாம் பேச முடிச்சல எனக்கு இந்த கமெண்ட் அப்படியே ஸ்பார்க் ஆகுது. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நான் 2010 பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ எவ்வளோ வாங்கியிருப்பேன் ஐ டோன்ட் நோ. பிட்காயினோட ரேட் இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஒரு நல்ல கமெண்ட். ஐடியாலஜி கமெண்ட். பாஸ்ட்டை கண்டுபிடிச்சி பாஸ்ட்டை பணக்காரனாக்கிற கமெண்ட். அடுத்த கமெண்ட் வாசிக்கலாம். அடுத்த கமெண்ட் ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 வேர்டில் தான் கொடுத்துருக்காரு. பட் அதில் அவ்வளோ மீனிங் இருக்குது. நீங்கள் வாசிக்க. அலைவ். ஐ திங்க் அவர் இப்போ இருக்கிறதுக்கும் பாஸ்ட் அண்டு ப்ரெசண்ட்டுக்கும் நடுவில் நிறையா அனுபவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் சொல்கிறார். அவர் பாஸ்ட்டை பொறுத்து சொல்கிறாரு, நீ எவ்வளோ அடி வாங்கினாலும் உயிரோடாரு, ஸ்ட்ராங்காரு அப்படிங்காரு. ஏன்னா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த புது பிரச்சனைக்கு வெயிட் பண்ண முடியும். இப்போ 2024 பழைய பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. இன்னமும் புதுசாக பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கெலாம் வெயிட்டிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் வாசிக்கலாம். டோன்ட் வரி, யூ ஆர் நாட் இன்ட்ரவெண்ட் எனிமோர், பிகம் பெட்டர் வெர்ஷன் அண்ட் போல்ட் எனஃப், ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ திங்க் இவங்க ஒரு இன்ட்ரவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரவெண்ட்டாக இருந்துட்டு எக்ஸ்ட்ரவெண்ட்டாக மாறுறது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா நானும் இன்ட்ரவெண்ட்டாக இருந்து எக்ஸ்ட்ரவெண்ட்டாக மாறினவன் தான். கண்டிப்பாக பாஸ்ட்டுகிட்ட இதை சொல்கிறது முக்கியம். ஏன்னா இன்ட்ரவெண்ட்டாக இருந்துகிட்ருக்கிற ஒரு பாஸ்ட்டுகிட்ட போய் இதை சொல்ல முடிச்சா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஏன்னா இன்ட்ரவெண்ட்டுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒருத்தங்கிட்ட போய் ஒரு டைம் கேட்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒருத்தங்கிட்ட போய் ஒரு தெரியாதவங்கள்ட்ட போய் பேசவே பயமாக இருக்கும். அவங்கள்ட்ட போய் சொல்ல முடிச்சல அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம பாஸ்ட்டில் எப்படி தான் இருந்திருக்கோம், ஃப்யூச்சரில் எப்படி மாறுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கமெண்ட் வாசிக்கலாம். டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் அண்ட் இம்ப்ரூவ்
யுவர் செல்ஃப். இந்த கமெண்ட்டை நானும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். இந்த வார்த்தையை, யாரையும் நம்பக்கூடாது, நான் மட்டும்தான், நானே என்னை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன். இது அந்தந்த சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகும். பட்டு ஒரு சில நேரம் நம்ம யாரையாவது நம்பி தொலைஞ்சிருமே. அதுதான் பெரிய தலைவலி. யாரையாவது நம்ம அடிக்கடி நம்பிக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன தேவை வந்தாலும் யார்கிட்டயே போயிட்டே இருப்போம். அதான் நம்மளோட வீக்னஸ்ஸே. யார்கிட்டையாவது பேசக்கூடாதுன்னு இருப்போம். பட் என்ன பண்ணுவோன்னு தெரில, திடீர்னு அவங்க கூட போய் பேசிடுவோம். இது வந்து ஒரு நல்ல கமெண்ட். அண்ட் நான் இப்போது என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய கமெண்ட். ஏன்னா நான் இந்த டைம் வரைக்கும் நிறைய பேரை நம்பிட்டேன். வேஸ்ட்டு நிறைய பேர் நம்பி வேஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வாட் இஃப் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.